ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூர்னமெண்ட்ல முருகன் கோயிலுக்கு தான் ஒரு விசிட் அடிக்க போகிறோங்க. மனசு சரியில்லைன்னா அப்படியே முருகரை போய் பார்க்குறது தான் நம்ம வழக்கம். அப்படி நம்மளும் நம்ம ஃப்ரெண்டும் கல்டைக்குச்சிலேருந்து பைக்கில் எடுத்து கிளம்பியாச்சுங்க. நேராக பைக்கை எடுத்து கிளம்பி நேராக கோயில் வாசலில் பைக்கை விட்டுட்டு அங்கேருந்து பார்த்தோன்னா அந்த ஒரு வியூவை மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா தோரணமலையோட என்ட்ரன்ஸ் வந்துச்சுங்க. அப்படியே அந்த நுழைவாயிலேருந்து அப்படியே மெல்ல நடந்து போனால் 2 பக்கமும் கடைகள் இருந்துச்சு. நம்ம இங்கே வாட்டர் பாட்டில் ஏதாவது வாங்கினா வாங்கிட்டு நேராக போய்க்கலாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்க 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 மனசுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுதான் என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸில் இந்த கோயிலோட தலை வரலாறு எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்படியே அந்த தலை வரலாறை நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு அங்கங்கே போட்டிருந்தாங்க. நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு, இருந்தாலும் நம்ம தேவையில்லாத எந்த லொக்கேஷனும் நம்ம வீடியோ எடுக்காமல் நம்ம உங்களுக்கு காட்டணுங்கிற ஒரு நோக்கத்தோட சில பல வீடியோக்களை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே இருக்க ஒரு பிள்ளையார் கோயிலில் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நேராக படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கட்டு ஏற ஆரம்பிக்க எப்படி பார்த்தாலும் ஒரு 1200 படிக்கட்டுக்கு மேலே இருக்குங்க. ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் சின்ன சின்ன கேப் இருந்ததுனால மெதுவாக நடந்து போகிறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. அப்படியே நம்ம நடந்து போக ஒரு 200 படிக்கட்டுக்கு இடையில ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஒவ்வொரு மண்டபமும் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு மண்டபத்தில் இருந்துட்டு நம்ம ஒரு வியூவை பார்க்கும்போது அந்த மலைகளும் அந்த ஒரு ஆன்மீகமும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தந்துச்சுங்க. அப்படியே கடைசியாக எப்படியாவது நம்ம முருகனை போய் தரிசிக்கணும் போகணுங்க பார்த்தா அங்கே சில குரங்குகளையும் பார்த்துட்டு அந்த குரங்குகள் அந்தளவுக்கு நம்மள்ட்ட சேட்டை பண்ணலை. ஒவ்வொரு மண்டபத்துக்கும் அவங்க ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மண்டபத்துலேயும் நம்ம உட்காந்துட்டு அந்த இடத்துல இருந்து அந்த இயற்கை காட்சியை பார்க்கும் போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக தெரியுங்க. அப்படியே மெதுவாக நடந்து போக 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 நமக்கு பக்கத்தில் அந்த மலையோட வியூ தான் நமக்கு ரொம்ப ஒரு அருமையான ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சுங்க. அப்படியே போனோம். மலைக்கு மேலே போகும்போது அங்கே ஒரு நாளி கிணறு ஒன்று பார்த்தாங்க. அந்த நாளி கிணறு இப்போவும் அந்த இடத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே கோயிலில் சில கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதையும் அப்படியே நேராக பார்த்துட்டு உள்ளே எந்த வீடியோமே எடுக்கல. உங்களுக்கு சுற்றி அந்த இயற்கை காட்சி இருந்தாங்க, மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக அழகாக இருந்துச்சு. அப்படியே